இந்த 2026 வருஷம் பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்தம் மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் நிச்சயமாக மாறும். இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தடைகள் மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், உங்கள் வியாபாரத்தில் இருக்கிற தடைகள், உங்கள் வேலையில் இருக்கிற தடைகள், உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தில் இருக்கிற தடைகள் நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளிலே மாற்றுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். வாக்கு கொடுத்துக்கிற அந்த வாக்குகளை வசனங்களை நீ குறிப்பாக பேசும் பொழுது பார்க்கும் பொழுது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார். நல்ல கவனமாக பார்க்கணும். ஒன்று, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகிறார். நம்ம தடைகளை நீக்கி போட்டுருவாரு. ஆனால் நாம வாசல் மெயின் கேட்டு வழியாக பக்க வழியாக போகிறார் இந்த மாசம். அப்போ ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட வரும், சாத்தான் இடத்துல வரும். ஆண்டவரும் ஆசீர்வாதம் கொடுப்பாரு, சாத்தானும் கொடுப்பான். ஆண்டவர் கொடுக்கிறாரா இது சாத்தான் கொடுக்கிறானா அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், விசாரித்து பார்க்கணும், நிதானித்து பார்க்கணும். உங்களுக்கு பணம் தேவையா இருக்கும். உடனே பணம் தேவைன்னு சொல்லி சாத்தான் கொடுத்த உடனே என் தேவைக்கு ஏற்ற நேரத்தில் வந்துருச்சு, என் காரியத்தை வாக்கிய செஞ்சுட்டாங்க, என் ஆண்டவர் தான் இப்படிப்பட்ட காரியம் செஞ்சாங்க, டபக்குன்னு வாங்கி டபக்குன்னு உள்ள வச்சுக்கிடக்கூடாது. அவன் கொடுத்து உங்களை அடிமைப்படுத்தி அந்த நேர் வழியாக போக விடாது, பக்க வழியாக போகும் வழியாக. அப்புறம் இப்போ என்ன ஆயிடுவான்னு கேட்டீங்கன்னா, அவன் முன்னாடி போக ஆரம்பிச்சிருவான், அவன் உங்க கையை பிடிச்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அவன் போற இடத்துக்கெல்லாம் நீங்க போவீங்க. அவன் செய்ய சொல்ற பாவத்தெல்லாம் செய்ய, பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேச, செய்யக்கூடாத பாவங்கள்லாம் செய்ய, போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் போக, எதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்குமோ, ஆண்டவருக்கு பிடிக்காம இருக்குமோ அதெல்லாம் வாழ்க்கையில கொண்டு வந்து இப்போ தடைகளை உடைக்கிற தேவன் தடைகளுக்கு மேலாக அப்ப என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா இன்னும் மேலான தடைகள் ஆயிரும். அப்ப இந்த மாசம் முடிவில் சொல்வீங்க, என்ன ஏன் இந்த மாசம் வாக்கு தத்துவம் பாஸ்டர் கொடுத்தாரு, ஆண்டவர் கொடுத்தாரு, அதை கேட்டு பெற்றுக்கொண்டு வந்தேன். ஆனால் இந்த காலத்தில் அது முடியலையே, நடக்கலையே, அதே பிரச்சனை தான் இருக்கு. இந்த 2024 இருந்தது, 25 இருந்துச்சு, 25 இருந்தது, 26 ஜனவரி, அந்த ஜனவரியில் இருந்த தடைகள் இந்த பிப்ரவரியில் தொடர்ந்து வருதே. அப்போ அந்த வாக்கு தத்துவம் கோளாரா, இல்ல ஆண்டவர் கோளாரா, இல்ல சபை கோளாரா, இல்ல ஊழியக்காரன் தான் கோளாரா இருப்பான். இப்படி யோசிக்க வச்சுக்கோம். இந்த கோளாறை முதல்ல சரி பண்ணணும். முதல்ல இந்த வசனம் படிக்கணும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக, யாருக்கு தடைகள் இருக்கோ உங்க வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய எதிர்காலத்துல, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள நேருக்கு மாறான காரியங்கள் எது நடக்குதோ, எது நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற நன்மைகள், கர்த்தர் கொடுக்கிற நன்மை நடக்காதபடி பொய்யான காரியங்கள் நடந்து உங்களை ஒரு காரியத்தில் போய் சிக்கி வைக்குதோ, அங்கே ஆண்டவர் வந்து நீக்கி போடுவார். நீக்கி போட்ட பின்னாடி என்ன பண்ணுவார், அந்த வாசலால் உட்பிரவேசத்துக்கு கடந்து போவார். அந்த ஆண்டவர் காட்டுற வாசலுக்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே நம்முடைய ராஜ்யம் முன்னாடி போயிட்டே இருப்பார், பின்னாடி எப்படி போவோம், நம்மளால நடந்து போவோம். அவர் நம்ம முன்னாடியில் நடந்து போகும்போது அங்கே என்ன வராதுங்க, மிருகங்கள் வராது. தெரியுமா மிருகங்கள்? யோபு
42ஆம் அதிகாரம் 2வது வசனம். எழுது வாசிங்க. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென். அவர் செய்ய நினைத்த நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில இந்த மாசம் தடைப்படாது. எடுத்து வாசிப்போம். எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 6லிருந்து தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது 10 வரைக்கும் வாசிங்க. முடவன் மானை போல் குதிப்பான். இந்த மாசம் முடவன் மானை போல. என்ன முடவன் சொன்னா, கடந்த மாசத்துல என்னால செய்ய முடியல, நடக்க முடியல, யோசிக்க முடியல, என்னால ஒரு காரியத்தை வாய்க்க செய்ய முடியல, நான் முடங்கி போயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாசம் கர்த்தர் உங்களை துள்ளி குதிக்க செய்வார். ஏன்னா அந்த தடைகளை நீக்கி போடுற அவர் முன்னாடி போறாரு. அந்த நல்ல பாதைக்குள்ள, அந்த பெரும் பாதைக்குள்ள அவர் காட்டுகிற அந்த வாசல் நீங்க போக போறீங்க. அவர் உங்க முன்னிலையில போயிட்டே இருப்பாரு. போகும்போது போன மாசம் எது செய்ய முடியாமல் போச்சோ அது இந்த மாசம் செய்ய கற்றுக்கிற விஷயம். அடுத்து ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். எந்த வாய்கள் திறக்கப்படாமல் என்னுடைய வார்த்தைக்கு அங்கே என்ன இல்லை, என்னுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இல்லை, நான் சொன்னதுக்கு அங்கே உணர்வு இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை, நான் சொன்னது எதுவுமே நடக்கல. என் பிள்ளைகளை பார்த்து சொன்னேன், என் கணவனை பார்த்து சொன்னேன், என் மனைவியை பார்த்து சொன்னேன், கீழ்ப்படியில. என் வார்த்தைக்கு அங்கே அதிகாரம் இல்லாமல் போச்சு, செயல் இல்லாமல் போச்சு. என்ன ஒரு பொருட்டாவை மதிக்க நான் ஊமையனை போல, ஊமச்சியை போல என் வாழ்க்கையில் இருந்தேன், என் வேலையில் இருந்தேன், என் வியாபாரத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கர்த்தர் உங்கள் வாய்களை திறந்து உங்கள் வாயினுடைய வார்த்தைகள்னால இந்த மாசம் உங்களுக்கு பெரிய காரணம். அடுத்தபடியா வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடும் வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அவ பாருங்க, போன மாசம் உங்கள் வாழ்க்கையில இருந்த வறுமை, இல்லாமை, அந்த கொடுமை இந்த மாசம் இல்லாமல் போகும். காரணம் தடைகள் நீக்கி போடுகிற முன்னாடி போறதுனாலே, அவர் காட்டின வாசலுக்குள்ள நீங்கள் போகிறதுனால, அவர் உங்க முன்னிலையில் நடந்து போய்கிட்டே இருக்கிறதுனால, அவர் உங்க அந்த பாதத்தின் தடம், அந்த தடத்துக்குள்ள நீங்க போறதுனால, அவர் காட்டுற அந்த தடத்தை நடந்து அவர் வச்ச கால் தடத்திலேயே நீங்களும் வச்சு போறதுனால உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தண்ணீர் தடாகமாக, நீரூற்றுகளாக. ஆமென். அடுத்து வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும். வலு சர்ப்பம் தாபரித்து உங்கள் வாழ்க்கையிலே சாபமாக, 40 தலைமுறையாக சாபமாக, உங்களை பார்க்கிறவர்கள், உங்களிடத்துல பேசினவர்கள் மூலமாக வந்த சாபங்கள், கண் திருஷ்டிகளினால், ஓமளிப்புகளால், வன்கண்களினால், எரிச்சல்களினால், பேச்சுகளினால், செயல்களினால், உணவுகளினால், எப்படியெல்லாம் சாபம் வாழ்க்கையில வந்து உங்க வாழ்க்கையில உங்களை எந்திரிக்க விடாமல், உங்களை ஒரு காரியத்தை செய்ய விடாமல் உங்களை அப்படியே அமைக்கி வச்சிருந்ததோ அந்த வலு சர்ப்பமான சாபம் இன்னைக்கு நிர்மூலமாகும்படியாக கர்த்தர் அந்த சாபத்தை சிலுவையில் அறைந்து தீர்த்து உங்களுக்கு முன்பாக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 40 தலைமுறைகளாக முன்னோர்கள் செய்த பாவங்கள், சாபங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சாபமாய், உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சாபமாய், உங்கள் வேலையில் எதெல்லாம் வியாபாரத்தில் எதெல்லாம், உங்கள் பிள்ளைகள் இதெல்லாம் சாபமாய், அவங்க செய்கிற பேசுகிற வார்த்தைகள், செய்த காரியங்கள் இதெல்லாம் சாபமாக இருந்துச்சோம், அந்த சாப கயிறுகளை கர்த்தர் முறிப்பார், அந்த சர்பத்தை முறிப்பார். அடுத்தபடியாக வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அங்கே பெரும் பாதையான, ஆண்டவர் காட்டுற பாதை எப்படி இருக்கும்? பெரும் பாதையா இருக்கும். நீங்க கடந்த வருஷங்களிலே அல்லது கடந்த ஜனவரி மாசத்திலே ஒரு குறுகலான, ஒரு நெருக்கமான, ஒரு மோசமான உங்க பாதையில உங்க வாழ்க்கை நடந்து வந்திருக்கலாம்.
இந்த வாழ்க்கையை நினைச்சு நீங்க நிறைய முறை செத்து போயிடலாமா, தற்கொலை பண்ணிக்கலாமா, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு கணக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு நரகமான ஒரு காரியம் வேண்டாம், இப்படி ஒரு வேலை வேண்டாம், இப்படி ஒரு வியாபாரம் வேண்டாம், இப்படி ஒரு பிள்ளைகள் வேண்டாம், குடும்பமாக விஷம் கொடுத்து செத்தலாமான்னு கூட நீங்க யோசித்து இருக்கலாம். எத்தனை பேர் அப்படி யோசிங்க தெரியாது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க சொல்லி நினைச்சிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரும் பாதையை காட்டியிருக்கார். அந்த பாதையில இயேசு கிறிஸ்து முன்னாடி போவார். அவரே வழியும், அவரே சத்தியமும், அவரே ஜீவனுமா இருக்கிறார். அவரே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமா இருக்கிறார். அவரே உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவரை ரட்சகராக இருக்கிறார். அவர் ரட்சிக்கும் போது அந்த ரட்சிப்புக்குள்ள நீ உண்மையா இருந்தால், நீ பாத்திரமா இருந்தால், யோசிக்கணும். உனக்கு ஒரு வேலை வரும்போது, கடந்த நாள்லேயே ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். பாஸ்டர், எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, அந்த வேலைக்கு போகலாமா? ஆண்டவர்கிட்ட பேசினார். இந்த இடத்துல அவர்கிட்ட பேசிருக்கேன், எங்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். அந்த வேலைக்கு போகாதீங்க. அவர் சொல்றார், ஆமாம் நான் கூட நினைச்சேன் இதோட நல்ல வேலை கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனால் தற்சமயம் போகலான்னு நினைச்சேன். அப்போ சொல்ல, தற்சமயத்துக்கு இந்த வேலைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய வேலைக்கு போக முடியாது. இந்த தற்சமயமான வேலையில் உங்களை கொண்டு போய் நிர்மூலமாக்கிடுவோம் சாத்தான். இது சாத்தான் காட்டுறது, ஆண்டவர் காட்டலை. யோசிக்கணும். என் எதிர்பார்ப்பு, நான் ஒரு காரியத்தை கேட்குறேன், அது கிடைக்குது, அது ஆண்டவர் கொடுக்குறாரா சாத்தான் கொடுக்குறாரா? ஆண்டவர் உடனே தூக்கி கொடுக்க மாட்டார், சாத்தான் உடனே தூக்கி கொடுத்துருவார். இதைத்தான் யோசிக்கணும். உடனே வருது அப்படின்னா அங்கே பெரிய பிரச்சனை மாட்ட போகிறோன்னு அர்த்தம். நிதானிச்சு அதை உணர்ந்து அதை அறிஞ்சு அதை புரிஞ்சு அதை வச்சு இப்படிலாம் செய்யணும், பிளான் போட்டு ஒரு திட்டம் போட்டு அப்புறம் தான் அது கிடைக்கும். ஈசாக்கு விதை விதைச்சுட்டா 100 மடங்கு. அந்த துறவுகளை தோண்டும் போது எல்லாம் சொல்றாங்க, துறவுகள் என்ன இருந்தது, வத்தி போச்சு, அவ்வளோ முடியாது, அவ்வளோ முடியாது. எத்தனையோ பேர் செஞ்சு முடிச்சிட்டாங்க, அதெல்லாம் முடியாது. அது பிளான் போடுறான். எப்படி? தகப்பனாருக்கு கொடுத்த வாக்கு தத்தம். என் தகப்பனாருக்கு சொன்னவர் பெரியவர், அவர் இப்படிப்பட்டவர், செய்து முடித்தவர், அவரால் முடியும், அவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த பிளான் போட்டார். இந்த பிளான் போட்ட பிறகு அடுத்து சொன்னார், இந்த துறவுகள்னால இத்தனை காரியங்கள் உண்டாகும், இத்தனை ஜனங்களுக்கு, இது இத்தனை பேர்களுக்கு இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படி ஒரு பிளான் போட்ட பிறகு அந்த துறவுல தண்ணீரை புரியாத சொல்லுது. இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிக்க. உடனே வருது, கேட்ட உடனே கண்ணை மூடி இருக்கிற கூரை பிச்சுட்டு வந்து கொடுக்குது அப்படின்னா அது ஆண்டவர் கிடையாது. உடனே கிடைக்கிற உடனே சொல்லி நான் சோம் பண்ணேன், உடனே ஃபாஸ்டிங் போட்டேன், ஆண்டவரை கேட்ட உடனே கொடுத்துட்டேன். இல்லை, ஆண்டவர்கிட்ட பிளான் போட்டு கொடுத்தா தான், இதை செஞ்சா இதை நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், 10 ஆக்குவேன், 20 ஆக்குவேன், 100 ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிளான் போட்டு காமிச்சா தான். அந்த ஒரு தாளந்து வாங்கினாட்டே, அந்த ஒரு தாளந்து பிரோஜனம் நாம தான், ஒரு தாளந்து வாங்கி 5 தாளந்து 10 ஆக்கனோட கொடுத்தாரு. அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு தாளந்துகளை அடுத்தவங்க கொடுத்துருவார். சவுலுக்கு கொடுத்த ஆவியை எடுத்து தாவீதுக்கு கொடுத்தார். அதே போல பரிசுத்த ஆவியை மாற்றிடுவார். பிரியமானவர்களே, இது கடைசி காலம், யோசனையோடு இருக்கணும். கண்மூடித்தனமாக ஜெபம் பண்ணிட்டு, கண்மூடித்தனமாக விசுவாசித்து, கண்மூடித்தனமாக ஊழியம் பண்ணி, கண்மூடித்தனமாக ஏதாவது நானும் ஊழியம் பண்ணுவேன், நானும் பிரசங்கம் பண்ணுவேன், நானும் சொல்லி வந்துடக்கூடாது. திட்டம் போட்டு செயல்படுத்த ஆண்டவர் கொடுக்குறாரா, சாத்தான் கொடுக்குறாரா? யோசிச்சோம். இன்னைக்கு யோசிக்கணும். வாசிங்க. அது பரிசுத்த வழி என்னப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அப்போ ஆண்டவர் காற்று அந்த பாதையில வாசித்தோம்ல, தடைகளை நீக்கி போடுகிறவர், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பேசி கடந்து போவார்கள். அப்போ அவர் காட்டுறது வாசலுக்குள்ள போகும்பொழுது அங்கே பரிசுத்தம் இருக்கும், அங்கே தீட்டுள்ளவன் நடந்து போக முடியாது. ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டு, ஒரு அசுத்தம் பண்ணிக்கிட்டு, ஒரு துன்மார்க்கம் பண்ணிக்கிட்டு, ஒரு ஆவிசுவாசம் வச்சுக்கிட்டு நம்ம போக முடியாது.
ஒரு பக்கம் பைபிளும் ஒரு பக்கம் கருவாட்டு கொடியை தூக்கிட்டு உள்ள போக முடியாது. அப்படி போனோம்னா அது ஆண்டவருடைய பாதை கிடையாது. ஆண்டவர் பாதையில பரிசுத்தமாய் மாத்திரம் போக முடியும். பரிசுத்தமான்கள் மட்டும் போக முடியும். அப்படி போகும்பொழுது தடைகள் மாறும். வாசிங்க. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பாருங்க, நீங்க பேதையாக ஒன்றுமே தெரியாத, ஒரு அறிவே இல்லாத, ஒரு முட்டாள்தனமாக நீங்கள் இருந்தாலும், எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு எழுத தெரியாது, எனக்கு அது செய்ய தெரியாது, எனக்கு இதை செய்ய தெரியாது, ஒரு பொருள் வாங்க தெரியாது, ஒரு பொருள் விற்க தெரியாது, அங்க போக தெரியாது, இடத்துக்கு போக சொன்ன பஸ் ஏறி போக தெரியாது, வர தெரியாது, ஒண்ணுமே தெரியாம இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த பாதையில உங்களை கூட்டிட்டு போகும்போது, அவர் முன்னாடி போகும்போது, அந்த தடைகளை மாற்றும் பொழுது அங்க நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வாசிங்க பிரதர். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. துஷ்ட மிருகமும் சிங்கமும் என்ன சிங்கம்? யூத ராஜசிங்கம் இருப்பாரு, யூத ராஜசிங்கம் இருப்பாரு. ஆனா இந்த சிங்கம் இருக்காது. என்ன சிங்கம்? துஷ்ட மிருகம், கர்ஜிக்கிற சிங்கம். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிற கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சாத்தான். அந்த கர்ஜிக்கிற சிங்கம் அங்கே இருக்காது. அப்போ சாத்தான் இந்த மாசம் ஆண்டவர் காட்டுற பாதைக்குள்ள போனீங்கன்னா, அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்று போனீங்கன்னா, அவர் உங்களுக்கு முன்னாடி போனா ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே என் வேலைக்கு முன்னாடி போங்க, என் வியாபாரத்துக்கு முன்னாடி போங்க, என் பிள்ளைக்கு முன்னாடி போங்க, என் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு வாழ்க்கைக்கு முன்னாடி போங்க. ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் காட்டுற இந்த பாதையை ஆண்டவர் காட்டியிருக்காரு. இந்த பாதையில் நானும் மனைவியும் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் கடந்து போகும்னு சொல்லி நீங்க போனீங்க அப்படின்னா அங்கே சாத்தான் இருக்க மாட்டான். சாத்தான் உங்களுக்கு வம்புகளையும் வழக்குகளையும் கேடுகளையும் பயங்களையும் கொண்டு வர மாட்டேன். அங்க நீங்க திசை கட்டு போக மாட்டீங்க, திசை தெரியாமல் போக மாட்டீங்க. உங்களுக்கான காட்டுகிற திசை தெரியும். எப்படி ஒரு கப்பலில் போகும் பொழுது அங்கே ஒரு திசை காட்டி இருக்கோ, அதே போல திசை காட்டிய கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போய் எல்லா காரியம் செய்வார். எங்க போகலாம், யார்கிட்ட கையேந்தலாம், எப்படி வாங்கலாம், எப்படி செய்யலாம்னு சொல்லி திசை கட்டாதபடி இருப்பீங்கன்னு சொன்னார். ஆண்டவர் வாய்க்க செய்து காரியங்களை வாய்க்க செய்து உங்களுக்கு காட்டி உங்களுக்கு வேண்டியதை கொடுத்து அழகாக நேர்த்தியாக நடத்துவார். வாசிங்க. அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். அங்கே ஆண்டவர் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே இந்த மாசம் நடக்கும். அதனால உங்க ரட்சிப்பை கொஞ்ச நேரம் யோசிக்கணும். ரட்சிப்பின் பாத்திரத்தின் கைகள் இருந்து, ரட்சிப்பின் பாத்திரத்தின் ரட்சிப்பின் உடைகளையும் நீ போட்டு கொஞ்சம் டஸ்ட் தட்டி என்ன பண்ணணும், ரட்சிப்பின் பாத்திரத்திலிருந்து கழுவி சுத்தம் பண்ணி கையில் பிடிச்சிக்கிட்டு ரட்சிப்பின் உடையை எடுத்து போட்டு அப்படியே ரட்சிக்கப்படணும். இல்லைங்க, நான் பழைய குருடி கதவை திரடின்னு அதே மாதிரி தான் ஆபீஸ் வாசமாக பேசுவேன், பயமாக பேசுவேன், நெகட்டிவாக பேசுவேன், சபைக்கு ஒழுங்காக வரமாட்டேன், ஆராதனை ஒழுங்காக பண்ண மாட்டேன், நான் கீழ்ப்படைய மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே முடியாது. நமக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு திட்டம் செயல்படும்படியாக. அந்த திட்டம் எப்படி போகணும்? கீழ்ப்படிவேன், வார்த்தைகளை கேட்பேன், வசனங்களை தியானிப்பேன், சாட்சி சொல்வேன், சாட்சியா வாழ்வேன், என் குடும்பத்தில் சாட்சியா, வேலையில சாட்சியா, வியாபாரத்தில் சாட்சியா, அக்கம் பக்கத்து ஜனங்கள்ல சாட்சியா, வாழ்கிற தேசத்துல எல்லைகள்ல சாட்சியாக, என்னோட சபையில ஒரு சாட்சியாக, சபையில முன்னாடி வந்து தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாய் சபையில இருந்து சபையில எந்தெந்த காரியம் செய்வோம் அதிலெல்லாம் என் பேர் எழுதும்படியாக நமக்கு 3 புக்கு வச்சிருப்பேன். அதில் ஒரு புக்கு என்ன புக்கு அப்படின்னு சொன்னால் நம்முடைய நினைவுகள் புக்கு. அதில் நம்ம நினைக்கிறது, நம்ம நடக்கிறது சாட்சிகளாக குறிக்கப்படும். வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். ஆமென். மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு, எங்கே? திருச்சபைக்கு வருவார்கள். திருச்சபைக்கு வரும் பொழுது அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆனந்தமா வருவாங்க, ஆனந்தமா போவாங்க.
சபைக்கு வரும்போது கோபமா, எரிச்சலா, சபைக்கு வரும்போது கவலையா, பாரமா, துக்கமா, நோயா, நொடியா, வலியா அப்படி வந்து திருப்பி சபை விட்டு போயில இன்னும் பிரச்சனைகளை தூக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாசம் ஆண்டவர் முன்னாடி போறதுனால அவர் தடை நீக்கி போறதுனால அவர் நம்ம முன்னணியில நமக்காக வழக்காடி, நமக்காக யுத்தம் பண்ணி, நமக்காக பரிந்து பேசி, நமக்காகவே கூட போயிட்டு இருக்கிற அப்படின்னாலே, அவர் காட்டுற திசைகளை போயிட்டு இருக்கிற அப்படின்னாலே நம்ம ஆனந்த மகிழ்ச்சி இருக்கும். என்ன வேணும் வார்த்தை? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கடந்த மாசத்துல இருந்த சஞ்சலம், தவிப்பு இந்த மாசம் நிர்மூலமாயிடும், ஓடி போயிடும். சந்தோஷமா இருக்கும். என் வீட்டில் நான் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கணவன் மனைவி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பிள்ளைகளும் பெற்றோர்களும் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஊழியக்காரனும் விசுவாசியும் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. வேலை ஸ்தலத்தில் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. வியாபாரம் பண்ணுற இடத்துல சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. படிக்கிற இடத்துல சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நண்பர்கள் மத்தியில் பேசி சிரிச்சு மகிழ்ந்து விளையாடி ஓடி ரொம்ப நாள் ஆச்சு. என் வாழ்க்கை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த மாசம் கர்த்தர் மறுபடியும் உங்களை சிரிக்க சந்தோஷப்பட, ஓடி ஆடி விளையாட கர்த்தர் செய்ய போறார். பெரிய காரியங்களை கர்த்தர் மாசம் உண்மையாகவே செய்ய போகிறார். யோபு 42 வாஸ்தபடி அவர் செய்ய நினைத்த நல்ல விஷயங்கள் தடைபடாதவை. காரணம், உங்களுக்கு முன்னாடி நிற்கும் தடைகளை நீங்க பார்க்க கூடாது. ஆமென். நீங்க உங்களுக்கு முன்னாடி நிற்கிற தடைகளை பார்க்காதீங்க, அந்த தடைகளை நீக்கிற தேவனை நோக்கி பாருங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை பார்க்காதீங்க, உங்களுக்கு முன்னணியில போகிற, உங்களுக்காக வழக்காடி பேசி பரிந்து பேசி போகிற அந்த ஆண்டவர் பாருங்க. டெய்லி காலையில் எந்திரிச்சோட ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன், உங்களை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்படல. அதிகாலமே உங்களை நோக்கி பார்க்கிறேன், சீக்கிரமே உங்களை நோக்கி பார்க்கிறேன். இன்னைக்கு பார்த்த காரியங்கள், வேலை செய்யற காரியங்கள்லாம் இன்னைக்கு தான் செய்ய போறேன். எனக்கு வரப்போற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களிடத்துல வரட்டும், என் தேவைகளும் உங்களிடத்துல வரட்டும். நான் ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆண்டவர் கொடுத்ததுதான், ஆண்டவர் செய்யறான்னு சொல்லி பிசாசு கொடுத்ததெல்லாம் வச்சுக்கிட்டு நான் போய் மாட்டி சிக்கி தவிச்சு நொந்து நூலா போயிட்டேன், ஒண்ணுமே இல்லாம போயிட்டேன். இந்த மாசம் அப்படி போகக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் காட்டுற பாதையும் நன்மையா இருக்கும். நீங்க எல்லாம் அந்த பிசாசு கொடுக்குற, அந்த சாத்தான் கொடுக்குற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றதுனால தான் அப்படியே போய் அந்த மகிழ்ச்சி இழந்து, அந்த சந்தோஷம் இழந்து, அந்த சிரிப்பு இழந்து, அந்த தவிப்போட பிரமை பார்க்க வேண்டிய நீ தவிப்போட, ஆச்சரியமாக இருக்க வேண்டிய நீ அவதியோட, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்பமா இருக்க வேண்டிய நீ துன்பமாக, ஆண்டவர் கொடுத்ததனை பெற்று கொடுத்து வாங்கினதை கரெக்டா போன எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? ஆண்டவர் சொன்னதை படிச்சு, ஆண்டவர் செய்ய சொன்னதை செஞ்சு, ஆண்டவர் செய்ய சொன்ன வேலைகளை செஞ்சு, ஆண்டவர் கொடுக்குற கணவன் மனைவியை கட்டி, ஆண்டவர் கொடுக்குற பிள்ளைகளை பெற்று ஆண்டவருக்குள்ள அப்படி போனோம் அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்கும். யோசுவா 1:2 வாசிங்க. என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுதும் நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நான் காட்டுற அந்த தேசத்துக்கு போங்க, நான் காட்டுற தேசத்துக்கு நீங்க போங்க, உடனே இந்த யோர்தானை கடந்து போங்க அப்படின்ற. அப்போ உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் தடைகளா இருக்கோ அந்த தடைகளை அங்கனே விட்டுட்டு நீங்க அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த காரியத்தை செய்யறதுக்கு நீங்க முற்படணும். நீங்க என்ன பண்றீங்க? இல்லைங்க நான் இந்த யோர்தான் தான் இருப்பேன், நீங்க காட்டுற இடத்துக்குலாம் போக மாட்டேன், இந்த யோர்தான்ல இருந்து எல்லாத்தையும் தடைகளை மாற்றுவேன்னு சொல்லி ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்றேன், தரிசனம் வருது. அப்போ இந்த யோர்தான்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய தடைகள். அப்போ நம்முடைய முன்னாடி நிற்கக்கூடிய அந்த தடைகளை மேற்கொண்டுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியும். இந்த தடைகளை உடைச்சா தான் அங்க போக முடியும்.
அப்படிதானே? அப்ப நம்ம யோர்தானை கடந்து கானானுக்கு போகணும். கானானுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த யோர்தானை கண்டு பயப்படக்கூடாது, அந்த யோர்தானை யோசிக்க கூடாது. ஆனா நம்முடைய வாழ்க்கை என்ன பண்றோம்? இந்த தடைகளையே யோசிக்கிறோம், பிரச்சனைகளையே யோசிக்கிறோம், பிரச்சனைகளை பற்றியே புலம்புறோம். நடக்கும்போது, தூங்கும்போது, தூக்கத்தில் தள்ளாடி அலறி எந்திரிச்சு புலம்பி எந்திரிச்சு, ஐயோ நாளைக்கு இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே அது தேவை திரும்ப இதைத்தான் யோசிக்கிறோம். நடக்கும்போது அதுதான் யோசிக்கிறோம், சாப்பிடும்போது அதான் யோசிக்கிறோம். அப்போ சொல்லுவோம், சாப்பாடே இறங்க மாட்டேன் பிரதர் சிஸ்டர், இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு எனக்கு, எப்படி இதை பிரச்சனை மாறப்போகிறது, எப்படி மாறுறது தெரியல, எங்கே போய் எங்கே இந்த பிரச்சனை உடைக்கிறதுக்கு செயல்படம் தெரியல, இப்படியே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் முன்னாடி கடந்து போகிறாரு. நம்ம இந்த பிரச்சனையை பார்க்கக்கூடாது, நம்ம இந்த பிரச்சனையை மாற்ற, அந்த தடைகளை மாற்றுகிறவர் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள வரணும். அப்போ இந்த கானானுக்குள்ள நம்ம நுழையணும் அப்படின்னா இந்த யோர்தானை கண்டு பயப்படக்கூடாது. இருக்கீங்களா? சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா சோர்ந்து போயிட்டோம்னா நம்ம கானானுக்குள்ள போக முடியாது. அப்புறம் கானானுக்குள்ள போகணும் அப்படின்னா இப்ப பாருங்க, தேவனுடைய திட்டங்களை நம்ம பின்பற்றணும். முதல்ல பார்க்கும்போது நம்மளுடைய திட்டம், ரெண்டாவது தேவனுடைய திட்டம். நமக்காக ஆண்டவர் திட்டங்கள் போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த திட்டங்கள் எப்படிப்பட்டது? யாத்திரா 14ஆம் அதிகாரத்தில் ஒரு கதை தெரியுமா? இந்த தேவன் சொல்றாரு மோசே கூப்பிட்டு, இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டுட்டு நீ நேரா இந்த யோர்தானை விட்டு கடந்து போய் கானானுக்குள்ள போகணும் அப்படின்ட்டாரு. மோசை சொல்றாரு. முதல்ல வாசித்தது மோசை மதிச்ச பிறகு யோசுவாட்ட. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பார்த்தா தான் இதுக்கு என்னன்னு விளக்கம் தெரியும், எப்படி கடந்து போகும் தெரியும். அப்போ மோசை நேரம் என்ன பண்றாரு? தேவனுடைய திட்டத்தை பார்க்காம இவர் திட்டம் போறாரு. நேரா போறாரு. எங்க போறாரு? காசால் போறாரு. காசா கரையை ஒருத்தர் நிற்கிறாரு. இந்த கரையிலிருந்து ஆழம் ரொம்ப கம்மி, ரொம்ப தூரமும் கம்மி. ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அழகா நடந்து போயிடுவாங்க. இப்படி நினைச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் பேசுறாரு, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை உடனே என்ன பண்ணு, இந்த காசால இருந்து கூட்டிட்டு ஈரோத்துக்கு போயிரு. அப்ப காசால இருந்து ஈரோத்து ரொம்ப தூரம். ஈரோத்துல இருந்து கானான் தேசத்துக்கு போனோம் அப்படின்னா கடலுக்குள்ள பெரிய ஆழம், ரொம்ப தூரம். அதுவும் ரொம்ப தூரம். காசால இருந்து ஈரோத்து ரொம்ப தூரம், ஈரோத்துல இருந்து கானான் ரொம்ப தூரம், ரொம்ப ஆழம். இப்படிதான் பார்க்கலாம். ஜனங்கள்ட்ட சொன்ன ஜனங்க சொல்றாங்க, எகிப்துல எங்களுக்கு அடக்கம் பண்ண இடம் இல்லையா, நாங்கள் மறைச்சு போன கல்லறை கட்டுறதுக்கு இடம் இல்லையா, எங்கள் புதைக்க இடம் இல்லையா, எங்களை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து போட்டு. இன்னைக்கு நம்ம அப்படிதான் பேசுவோம். பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, தடைகளை பார்த்து தடையை நீக்கி போடுவது பார்க்காம, நம்மளை வழிகாட்டுறவங்களை பார்க்காம, நமக்கு நல்லதை சொல்றவங்களை பார்க்காம, அந்த நல்லதை கேட்காம, இந்த ஜனங்களை சுத்தின்னு இருக்கிற ஜனங்கள் பேச கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுமுறுக்கிறத பார்த்துட்டு நம்மளும் முறுமுறுப்போம். நிறைய முறுமுறுப்போம். பாருங்க, எனக்கே எப்படி வாழ்க்கை, எனக்கே எப்படி பிரச்சனை, எனக்கே எப்படி வேலை, எனக்கே எப்படி வியாபாரம், எனக்கே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எனக்கே எப்படிப்பட்ட கணவன், எனக்கே எப்படிப்பட்ட ஒரு மனைவி, எனக்கே எப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள், இப்படியே சொல்லி இதை சூனியமாக்கிட்டே இருக்கும். நம்ம கொடுத்த கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சூனியமாக்கி, பிசாசு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நம்பி நம்மளால என்ன பண்ணுவோம், ஆண்டவரையும் அவருடைய ஊழியக்காரர்களையும் அவருடைய திட்டங்களையும் ஆண்டுடைய தரிசனங்களையும் நம்ம மாற்றி நம்ம ஒரு தரிசனம் போடுவோம், நம்ம வாழ்க்கையை மாற்றுவோம். நம்ம தேர்ந்தெடுக்கிற கணவனையும் மனைவியும் ஆண்டவர் கொடுக்குற கணவன் மனைவி தேர்ந்தெடுக்கிறது மாறுது, வாழ்க்கை மாறுது. நான் இவனை பிடிச்சி லவ் பண்ணிட்டேன் 15 வருஷம், இவனை கெட்டாலே கட்டுவேன், நீ நாசமா போயிடுவேன். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், ஆண்டவரே நீ எனக்கு கொடுக்குற புருஷன் மனவரை செழிக்க பண்ணுவேன். வித்தியாசம் இருக்கு. இருக்கீங்க என்ன பாஸ் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, வாக்குத்தத்தம் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. ஜனங்கள் முறுமுறுத்தோட நேரம் என்ன பண்றாரு,
ஈரோத்துக்கு போ, நான் சொல்ல கேளுடா அப்படின்றார் ஆண்டவர். நான் சொல்ல கேட்கிறேன், நான் சொல்ல கேளு. உடனே ரொம்ப தூரம் நடந்து காசாந்து ஈரோத்துக்கு வந்துட்டாங்க. ஈரோத்து வந்து பார்க்குறாங்க, ரொம்ப ஆழம், பயங்கரமான ஆழம். ஐயோ, பயந்து போய் ஜனங்கள் நிற்கிறாங்க. இப்போ மோசே கோல் எடுக்கிறாரு, கடலை அடிக்கிறாரு, கடல் திறக்குது. தண்ணி எவ்வளோ ஆழமோ அவ்வளோ ஆழத்துக்கு மேலே உயரமாக 2 பக்கம் தூண நிற்குது. ஜனங்கள் எல்லாம் கட்டாந்தரை நடக்கிறது போல தரிசனத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறேன், ஆவியானவர் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். ஜனங்கள் நடக்கிறாங்க. இப்போ ஜனங்கள் பேசிக்கிறாங்க, ஒருத்தர் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? ஆண்டவர் பெரியவர்னு சொல்லி என் வேலை காட்டுறாரு, ஆழத்தை காட்டுறார். என் வாழ்க்கையில் ஆழத்தை காட்டுறார். என் வாழ்க்கையில கர்த்தர், நிறைய பேருக்கு தான் பேசுவீங்க, கர்த்தரின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, போராட்டங்களை கொடுத்து என் ஆழத்தை சோதிக்கிறார், என் விசுவாசத்தை சோதிக்கிறார், என் பரிசுத்தத்தை சோதிக்கிறார். ஹலோ பிரதர், சிஸ்டர், அவர் ஆழத்தை காட்டினது உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு பின்னாடி வந்த சாத்தான், பார்வனுடைய சேனை, அவனுடைய தேர் மூழ்கணும். நீ ஒருவேளை காசாலந்து போயிருந்தா நீ நடந்து போயிடுவ. ஆனா அவனை மூழ்கடிக்க முடியாது, அவன் தேரை மூழ்கடிக்க முடியாது, அவனுடைய ஜனத்தை மூழ்கடிக்க முடியாது. ஏன்னா குறையான இடம். இங்க ஆழம் நிறையா, இங்க அவனோட தேரை மூழ்கடிக்க முடியும், அவன் படைகளை மூழ்கடிக்க முடியும். இதைத்தான் ஆண்டவர் யோசிக்கிறார். புரியுதா? அப்ப ஆண்டவர் உன் வாழ்க்கைக்காக வைத்திருக்கிறது பிரச்சனைகள். நீ நினைப்ப என் வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம், வம்பு, வழக்கு, இதுதானா நான் சாவு வரைக்கும் என்று சொல்றேன். இல்லை. கர்த்தர் உனக்கு ஆழத்தை காட்ட விரும்பலை. சாத்தானை ஆழத்துல போட்டு மூழ்கடிக்க முடியாது. உனக்கு விரோதமாக இருக்கிற சாத்ருவன் கிரியைகளை மூழ்கடிக்க முடியாது. உனக்கு இருக்கிற பிரச்சனை தடைகளை மூழ்கடிக்க முடியாது. கர்த்தர் உனக்கு முன்பாக போய், உனக்கு முன்னணியில போய் அவர் உன்னை பத்திரமாய் கொண்டு போய் காணும் தேசத்துக்குள்ள ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை காணும்படியாக, நீ வாழ்ந்து செழிக்கும்படியாக, பல தலைமுறை செழித்திருக்கும்படியாக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். பிரியமானவர்களே, நீ தூரம் பார்க்கிற, ஆழம் பார்க்கிற. என்னால் படிக்க முடியல, என்னால் வேலை செய்ய முடியல, என்னால் வியாபாரம் செய்ய முடியல, என்னால் குடும்பம் நடத்த முடியல, என்னால் முடியல. இது எல்லாம் உன்னால முடியாது. கர்த்தர் உனக்குள்ள இருந்தா நீ கர்த்தர் காட்டுற படிப்பை நீ படிக்க முடியும். கர்த்தருக்கு பண்ண சொல்ற, நான் சொல்றேன் மோசே நீ செய், நான் காட்டுற இடத்துக்கு நீ போ, மோத்திட்டு நீ நிக்காத. ஆண்ட சொல்றாரு, இவர் திட்டத்துக்கு போய் நிற்கிறாரு. காசா இருந்தது, ஆளும் கம்மி, ஜனம் ஈஸியா போயிடுவாங்க. ஆனா ஆண்டவன் நினைக்கிறது வேற. ஆண்டவன் தூரமா பார்க்க தூரமா இருக்கும், ஆழமா இருக்கும். இதெல்லாம் தடை கிடையாது. உனக்கு தடையா இருக்கிறத அந்த தடையில போட்டு மூழ்கடிக்கிறதுக்காக, உன்னை பத்திரமா மீட்கும்படியாக என் ரட்சகராக இயேசு கிறிஸ்து உனக்காக ஜீவனை தருகிறார். பிரியமானவனே, கர்த்தருக்குள் மகிமையாக வெற்றி சேர்க்கும்படி. யாத்திரை 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்க. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்னைக்கு காண்கிற தடைகளை இன்னைக்கு நீங்க என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை ரட்சிக்கிற ரட்சிப்பை பார்க்க போறீங்க. இந்த மாசம் நாம் தடைகளை தகர்த்தெறிய வல்லமை உள்ள தேவனுடைய ஜனமாய் இருக்கிறதுனால நாம எதற்குமே பயப்பட தேவையில்லை. தடைகளை நீக்கி போடும் தேவன் நமக்கு முன்னே செல்கிறபடினாலே நம்மை அவருக்கு அர்ப்பணிக்கணும், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல என்ன ஒப்பு கொடுக்குறேன், என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன், என் ஆத்மா ஒப்பு கொடுறேன், என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என் எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளையோட எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைக்காக நீர் என்ன வச்சிருக்கிற அதை ஒப்பு கொடுக்குறேன். இப்படி ஒப்பு கொடுக்கணும். இல்லைங்க, நான் கொஞ்சம் அப்படியே உலக பிரகாரமா அப்படியே பாவத்துக்குள்ள போய் மீறுதலுக்குள்ள போய் சாபத்துக்குள்ள மேல போனால் அந்த பாதம் மாறிடும். எங்க வாசித்தோம்னு அவர் காட்டுற பாதை. தடைகள் நீக்கி போடுகிறவர் முன்னாடி போறாரு, தடைகளை நீக்கி உட்பிரவேசித்து அந்த வாசலால் உட்பிரவேசி. அப்ப அந்த வாசல் மாறிடும். அந்த வாசல் மாறிச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை தடைகளை மாறிடும். ஆண்டவரை அர்ப்பணிக்கணும், பயப்படக்கூடாது, ஆண்டவரை கேட்கணும்.
இன்னைக்கு பாவம் செய்யவே பயப்பட மாட்டான், அது மீறி செய்வான். முன்னாடி சிகரெட் ஊதுவான், முன்னாடி அப்படி வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே காதலன் காதலி பைக்கில் வந்து அப்படியே டைம் இறங்குவான். அப்படியே காதலன் காதலி அப்படியே ரோட்டில் மெயின் ரோட்டில் நின்று கட்டி பிடிச்சி பேசுவான். இதெல்லாம் நடந்தது இல்லையா? பயம். காரணம் பயம் தெரியல, எங்க அழிவுக்குள்ள போறோம்னு தெரியல. சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் அழிவு, இதெல்லாம் அழிவு, இதான் அழிவு. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அழிவுகளை மோசே சொல்லி கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தாரு. நம்மளுடைய காட்டுற பாதை ஆண்டவர் காட்டுற பாதையா யோசிச்சு பார்க்கணும். பெரியமான அர்ப்பணிக்கணும். என் தாசனாகிய மோசே மறைச்சு போயிட்டான். இப்போ யார் எனக்கு வழிகாட்டுறதுக்கு? யோசுவா. அப்போ அந்த யோசுவா சொல்றதை நான் கேட்கணும், யோசுவா சொல்றபடி நடக்கணும். அப்படிதானே பெரியமான தேவனே? அப்போ நம்ம ஆண்டவர் பேசுறதை எப்படி கேட்கணும்? ஊழியர்கள் மூலமாக, வார்த்தை மூலமாக, வசனம் மூலமாக, வாக்கு தத்துவங்கள் மூலமாக, இப்படிதான் நம்ம கேட்கணும். அசரீரியா பேசின காலம்லாம் போயிடுச்சு. இப்போ வார்த்தையில பேசக்கூடிய காலம், இது கிருபையின் காலம், வார்த்தையில பிடிச்சு போகக்கூடிய காலம். சீக்கிரத்தில் ஆண்டவராக போகிறார். இயேசு வருவதற்கான அடையாளம் அத்தனை நடந்து கொண்டு இருக்கு, நடந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. கடந்த நாள் தமிழ்நாட்டில் கூட பூமி அதிர்ச்சிகளை பார்த்துருக்குறாங்க, பூமி அதிர்வுகளை பார்த்துருக்குறாங்க. திருநெல்வேலியில் பார்த்துருக்காங்க, விருதுநகரில் பார்த்துருக்காங்க, சென்னையில் பார்த்துருக்குறாங்க. பூமி அதிர்வு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் நடந்திருக்கு. பூமிகள் என்ன பண்ணுது? ஆட ஆரம்பிச்சிருச்சு, அசைய ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே பிளக்க ஆரம்பிக்கும், தாத்தானை விழுங்கும். சங்கீதக்காரன் சொல்றான், பூமி என்ன செய்யுமா? பூமி வாயை பிளக்கும், தாத்தானை விழுங்கும். ஆமே, காலம் கொடிய காலம் வந்துட்டு பிரியமானவர்களே. தடைகளை பார்த்துக்கிட்டே உட்காராங்க, தடைகளை பேசிக்கிட்டே நடக்காங்க, தடைகளை பார்த்தே யோசிக்காதீங்க. தடைகளை நீக்கி போடுங்க பாருங்க, அவர்கிட்ட பார்த்து பேசுங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவரோடு உறவாடுங்க, அர்ப்பணிங்க. ஏசப்பாடு முழுசா அர்ப்பணிங்க. ஒரு பேரு கிறிஸ்தவனா, ஒரு பேரு கிறிஸ்தவனா, அப்படியே பட்டும் படாமல் சபைக்கு வந்து, அப்படியே பட்டும் படாமல் ஜெபம் பண்ணி, அப்படியே பட்டும் படாமல் ஆராதனை பண்ணி, அப்படியே உடைகள் கசையாதபடிக்கு, அப்படியே சீவல் கசையாதபடிக்கு, சுருள்கள் கசையாதபடிக்கு அப்படியே வந்துட்டு அப்படியே பொத்துனாப்புல உட்காந்து பொத்துனாப்புல வாங்க. ஆண்டோட முழுசா ஒப்புக்கொடுங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணி. என் வாழ்க்கை முழுசு உங்கள்கிட்டயே, நீங்க தான், உங்களால முடிஞ்சதுதான், என்னால் ஆனது கிடையாது. முழுசு போடுங்க, தலைவிலைக்கு போடுவார். இந்த மாசம் தடைகள் மாறுகிறபடி நீங்க சரியா நடந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசன வார்த்தை உன் வாழ்க்கையில நிச்சயமா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாசத்துல இந்த மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வசனம் கேட்ட யாரெல்லாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட தடைகள் இருக்கிறாங்க, அந்த தடைகள் மாறட்டும். ஆழத்தை கண்டு, தூரத்தை கண்டு, பலவிதமான தடைகளை பார்த்து நாங்கள் மறைச்சு போவதே நல்லது, இனி எங்களால் நடக்க முடியாது, வாழ முடியாது, இப்படி யோசிக்க முடியாதபடிக்கு அவங்களுடைய மனசை பிடித்து, அவங்க மூளையை பிடிச்சு கட்டி வச்சுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன். ஆசீர்வாதத்தின் கட்டை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் கட்டுகளை அவுக்கிறேன். வேலையின் ஆசீர்வாத கட்டுகளை அவுக்கிறேன். படிப்பின் தடைகளை கொண்டு வந்த எல்லா தடைகளை உடைத்து அதன் ஆசீர்வாதத்தின் கட்டுகளை உடைத்து அவுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். குடும்பத்தில் சமாதானத்தின் கட்டுகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அவுக்கிறேன். குடும்பங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் மாற, சஞ்சலம் தவிக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒருமணம் பரிசுத்தம் உண்டாகட்டும். யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறார்கள் பாவத்தில் அழிந்து போகாது. இன்னைக்கே ரட்சிப்பை உணர்ந்து ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில பிடித்துக்கொண்டு ரட்சிப்பின் உடையில மாட்டானுக்கு பரிசுத்த ஆவியானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாசம் கடன் மாறட்டும், கஷ்டம் மாறட்டும், துக்கம் மாறட்டும், மரணம் பயம் மாறட்டும், நோய் நொடிகள் மாறட்டும், வலிகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். எதனால் நல்லதை செய்ய முடியாமல் தடையா இருக்கும் எல்லா தடைகள் மாறி நல்லதே நன்மையே ருசி பார்க்க இயேசுவின் நாமத்தில். இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேர் வாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர்
இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். God bless you all.